கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் தேசிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மு.க. வையவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சிவா. நெல்லை மாவட்டம் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்களமாக இருக்கிறது. அண்மையில் கூட மாயாண்டி என்ற ஒரு நபர் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கோர்ட் வாசல் முன்பாக கூட. அதனைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் அவங்களுடைய மைத்துனர் கூட காவல்துறை கைது செய்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நெல்லையில் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாவதற்கான காரணமாக நீங்கள் என்னங்க சார் பார்க்குறீங்க? நெல்லையை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு நேற்று இந்த கொலைகள் நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் 2018 இந்த கொலைகள் நிறையா நடக்க ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொலை செய்யப்படக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும், கொலையுண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாக தான் இருக்குது. இந்த தொடர் படுகொலைகளுக்கு பின்னாடி சில கைது செய்யக்கூடிய சில குற்றவாளிகள் என்ன சொல்கிறாங்க, நான் சும்மா தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனை கொலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஒரு கோபம் இருக்கணும், முன்பகை இருக்கணும், இல்லை சடன்லியாவது ஒரு கோபப்படணும். எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் நான் சும்மா தான் செஞ்சேன்ற மாதிரிலாம் சொல்லும்போது அது யதார்த்தமாக நடந்த கொலையெல்லாம் தெரியலை. இதுக்கு பின்னாடி எல்லாமே சில காரணங்கள், முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் அரசியல் தலையீடுகள் அதில் பின்னணியில் இருக்கிறாங்க. அதை நம்ம முதல்வருக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இது குறித்து அவங்க ஒரு ஆய்வு நடத்தினது மாதிரி தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற அடிப்படையிலையும், ஒரு இயக்கத்தினுடைய தலைமையில் இருக்கிறங்கிற அடிப்படையிலையும் எனக்கு நான் காவல்துறையிலேயே சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஊடகத்துறையிலே நண்பர்கள் இருக்கிறாங்க, களத்தில் வேலை செய்யக்கூடிய தம்பிகள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு மல்டி டைமென்ஸு பல கோணங்களில் நம்ம விஷயங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது காவல்துறையில் மிகப்பெரிய அளவில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நெல்லை மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா அது வெளிப்படையாக தெரியுது. ஏற்கனவே இது மாதிரி நடக்கும்போது பார்த்திபனூர் ஸ்டேஷனில் இது மாதிரி குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகமாக இருந்து ஒரு பிரச்சனை ஆனது. அதனால் அப்போ பரலையை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவங்க மனுதாரராக வச்சு ஐயா வழக்கறிஞர் ரத்னம் அவர்களை வச்சு நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம். அப்போ அந்த தீர்ப்பு தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை அடர்த்தியாக காவல் நிலையங்களில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துச்சு. பார்த்திபனூர் கடைநிலை காவலர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கூண்டோடு மாற்றினாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு சூழல் இப்போ திருநெல்வேலிக்கு தேவைப்படுது. ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் காவலர்களுக்கு நெல்லை மாவட்ட மாநகராக இருக்கட்டும், புறநகராக இருக்கட்டும், நெல்லை மாவட்டத்தையே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னாக்கா நீங்கள் இந்த முன்கூட்டியே நடக்கக்கூடிய இந்த கொலைகளை எல்லாம் தடுப்பதற்கு, கண்காணிப்பதற்கு இருக்கக்கூடிய உளவு பிரிவுகள் இருக்கு பாருங்கள். இந்த உளவு பிரிவுகளில் அநேகமாக நெல்லை மாநகருக்குள்ள ஏறத்தாழ ஒரு 14 பேர் இருக்கிறாங்க. இந்த 14 பேரில் ஒருத்தர் கோனார், ஒருத்தர் வண்ணார். இந்த 2 பேரை தாண்டி மீது இருக்கிற எல்லாருமே அந்த கல்லர், மறவர், அகமுடியர்னு சொல்லக்கூடிய அந்த முக்குளத்தூர் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் மறவர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கொலை செய்கிறாங்க. அதே சமூகத்தை சேர்ந்தவங்களே உளவு பிரிவுலேயும் அதிகமாகவும், அதே சமூகத்தை சேர்ந்தவங்களே காவல் நிலையத்தில் அல்லது மேல்நிலை அதிகாரிகளாகவும் இருந்தால் அந்த விசாரணை எப்படி முறையாக நடக்கும்? இல்லை அந்த கொலைகளை தான் எப்படி முன்கூட்டியே தடுக்க முடியும்? அப்போ என்னுடைய பார்வையில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஏற்கனவே அந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞர் ரத்னம் அவர்கள் கொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை, குறிப்பாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை உளவு பிரிவிலும் சட்டம் ஒழுங்கு அல்லது சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பிலும் அதிகமாக நியமனம் செய்வது இப்போ இருக்கிறவங்களெல்லாம் கூண்டோடு மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் நீங்கள் உளவு தகவல்களும் அரசாங்கத்துக்கு முறையாக கிடைக்கும். அந்த உளவு தகவல்களை வச்சு நடவடிக்கை எடுப்பதற்கும் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை, இந்த சம்பவம் எப்படி பார்க்கலாம்? இப்போ தேவேந்திர எழுச்சி இயக்க தலைவராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் அவர்களுடைய மைத்துனை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? இப்போங்க இந்த கண்ணபிரான் அண்ணனுடைய மைத்துனர் ராஜா அவரை தான் இப்போ முந்தானத்து நேற்று நினைக்கிறேன் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில், நெல்லை வடக்கு காவல் நிலையத்தில் வச்சு, தாலுகா காவல் நிலையத்தில் வச்சு
விசாரிச்சுருக்காங்க. நீங்கள் அதில் அதாவது காலையில் அவரை வந்து தேடி வர்றாங்க, போலீஸுன்னு சொல்கிறாங்க. போலீஸுன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. 4 பேர் மக்கள் சிவில் ட்ரெஸ்ஸில் தான் வர்றாங்க. அவனை எங்கே ராஜா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் யாருன்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், அவன் எங்கன்னு சொல்லு அப்படின்றாங்க. பேச்சே ஒரு தோரணையாக இருக்குது. ரவுடி பசங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அது இவங்க வந்து காவலராக இருக்கிறாங்க, ஆனால் ரவுடி பசங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான அணுகுமுறைகள், தோரணைகள், பார்வைகள், சைகைகள், வார்த்தைகள் எல்லாமே அப்படி இருக்குது. அப்போ அங்கே அது வேறு ஆம்பளையால் இருந்தால் கூட பரவாயில்ல, பொம்பளையாளு தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீரத்தையும் வீராப்பையும் இந்த முறப்பையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வெளிப்படையாக போலீஸுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கடைசியாக தான் நாங்கள் போலீஸ் இந்த மாதிரி வந்துட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பெண்மணிகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை அப்படின்னு எதுக்கு சார் என்ன செஞ்சான், தப்பு செஞ்சான், நீங்கள் இந்த மாதிரி தேடுறீங்கன்னு சொல்லிட்டா உடனே அவங்கள வந்து ஒருமையில் திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, அந்த மாதிரிலாம் நிறையா அந்த ராஜாமணியோட வீட்டில் இருக்கிறவங்கள திட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இவரை கூட்டிகிட்டு போய் இப்போ சமீபத்தில் நடந்த படுகொலை, மாயாண்டி படுகொலை நடந்துச்சு இல்லையா, நீதிமன்றத்துக்கு முன்னாடி அந்த கொலையில் இவரை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த கொலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே வந்து நடந்த கொலைக்கு பதிலாக நடந்த ஒரு கொலை, ரிவெஞ்ச் மர்டர். ஏற்கனவே நடந்த கொலை இந்த மாயாண்டி என்ன செஞ்சார், ஆடை திருடினார். ஆடை திருடினது சம்மந்தமாக அந்த ராஜாவோட அப்பா போய் அவங்க மாயாண்டியோட ஊரில் தெருவில் வந்து பஞ்சாயத்து வைக்கிறாரு. அதுதான் இவருக்கு பிரச்சனை. அதில் தான் வந்து ராஜாவோட அப்பாவை கொலை செய்கிறதுக்காக வந்தாங்க. அவர் இல்லைன்னு சொல்லும்போது ராஜாவோட மோதலாகி படுகொலை செய்கிறாங்க. அந்த ராஜாவோட தம்பி அவன் தான் அந்த ஆட்டோவில், அந்த சம்பவம் நடந்த புதுசாக ஆட்டோவில் தூக்கிட்டு போகிறாங்க. போகும்போது தான் சாகுறாங்க. அப்போ தன்னுடைய கையில் தன்னுடைய அண்ணன் துடிக்க இறந்ததை அவனால் வந்து சீரணிக்க முடியாத ஒரு சூழலில் தான் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த படுகொலையை மாயாண்டியை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. இப்போ மாயாண்டி சம்பவத்தில் அந்த சம்பவம் நடந்த உடனே ஒருத்தரை வந்து வழக்கறிஞரோ மக்களை யாரோ பிடிச்சி கொடுத்துட்டாங்க காவல்துறைக்கு. மீதி 4 பேர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிட்டாங்க. மொத்தம் 5 பேர் ஆச்சா, மீதி 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 7 பேர் குற்றவாளின்னு முடிவு பண்ணாங்க. முடிஞ்சு போச்சு. சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகிருச்சு. இப்போ வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரை வந்து வீட்டில் கேட்கும்போது வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிட்டார். அப்போ வேறு யார் மூலமாக விசாரித்தாங்கன்னு தெரியல, வேலை செஞ்சுற இடத்துலையே போய் கூட்டிகிட்டு வந்து ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஜீப்பில் அங்கேருந்து கூப்பிடும்போது ஒரு சின்ன விசாரணை தான் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஜீப்புக்கு வண்டிக்கு உள்ளே ஏற்றின உடனே வண்டிக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சார் தப்பு செஞ்சேன், நீங்கள் எதுக்கு தாக்குறீங்க, தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வியாக்கியானம்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இது பண்ணாதான் நீ வா அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு போயிடுறாரு. ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வந்து கூப்பிடும்போது ஒரு சாதாரண ஒரு டவுசரும் ஒரு பனியன் தான் போட்டிருக்குறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றதுக்கு கூட அவகாசம் கொடுக்காம காவல் நிலையத்தில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க ஒவ்வொரு தெரிஞ்ச போலீஸு காவல் நிலையத்துக்காக அடித்து கேட்டால் என்னென்னு கேட்குறதோட சரி அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த மறுமுனையிலேருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதோ ஒரு வழியாக கடைசியில் வந்து இந்த தாலுகா காவல் நிலையத்தில் தான் வச்சுருக்குறாங்கன்றதை உறுதிப்படுத்திட்டு அங்கே போனால் அங்கே இல்லைன்ற மனுப்பி வெளியேற்றுறதுல தான் கவனமாக இருந்ததால அங்கே இருக்கிறத உறுதிப்படுத்த முடியலை. சரின்னு சொல்லிட்டு அவர் காமிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அக்கா சகோதரி வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க காவல் நிலையத்தில். அதோட வேறு வழி இல்லாமல் அவரை கொண்டாந்து ராஜாவை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்போ உள்ளேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவனை ட்ரெஸ்ஸை போட்டு வெளில கூட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் வச்சு அங்கே சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட சிறைக்குள்ளே போயிட்டார். இப்போ உள்ளே போய் சந்தித்து கேட்டிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இவர் மாயாண்டியினுடைய கொலையில் இவர் ஆயுதம் கொடுத்து தான் அந்த பசங்க எல்லாரும் வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு அடிதடி சண்டை அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம ஏதோ ரைட்டு அப்படின்னு ஒத்துட்டு போயிடலாம். இது நடந்தது கொலை. இந்த கொலையும் பதிலுக்கு பதிலான ஒரு கொலை. இதில் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இவரை வந்து நீங்கள் ஆயுதம் கொடுத்தேன்னு சொல்லி முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த பசங்க தான் அவனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் அவனை இங்கே கொண்டுட்டு வாங்க சார், என் முன்னாடி வச்சு நீங்கள் விசாரிங்க, நான் தான் கொடுத்தேன்னு சொன்னேன்னாக்கா நான் உள்ளே போகிறது தரேன். ஆனால் நான் உண்மையிலேயே நான் போக கிடையாது, என் குழந்தை 6 மாதம் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை மேலே சத்தியம்னு சொல்கிறேன், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், கண்ணபிரானுடைய மச்சினை மனைவியினுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் இவரை தூக்கி லாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கில் சம்மந்தம் இல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்து சம்மந்தப்படுத்துறதுக்கு முயற்சிக்கு காவல்துறை. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை அடித்து கொன்னா கூட நான் செய்யாத குற்றத்துக்கு நான் வந்து ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவல்துறைக்கு வந்து ஒரு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தூக்கிட்டு வந்தாச்சு, இவரை எப்படியாவது அடித்து சித்திரவதை பண்ணி இந்த கொலை வழக்கில், மாயாண்டி கொலை வழக்கில் சேர்த்து விட்டலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் என்னை கொன்னா கூட நான் வந்து ஒத்துக்கிற மாட்டேன், நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவரை வேறு எதில் லாக் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கண்ணபிரான் அண்ணனுடைய அமைப்பில் பொறுப்பில் இருந்து செயல்பட்ட ஒரு தம்பி, அவங்க வீட்டில் ஒரு இறப்பு, அந்த இறப்பை ஒட்டி போன இடத்துல இந்த கண்ணபிரானுடைய மைத்தினருக்கும் இப்போ இந்த கள்ளத்தியான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அவங்க ஒய்ஃபுக்கும் அல்லது அவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டதாக வந்து அந்த கேதத்தில் அது வந்து முன்பகையாக எங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி அதை ஒட்டி இப்போ வந்து ராஜாவும் இந்த சுரேஷ்னு ஒரு தம்பி, அவங்க 2 பேரும் வந்து அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வந்தாங்க, வெட்டினாங்க, நாங்கள் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 307 ஐபிசியில் 307 வரும். இப்போ புதிய பிரிவு போட்டிருக்கிறாங்க, பிஎன்எஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க, போட்டு கொலை முயற்சி வழக்கில் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 784 நினைக்கிறேன் குற்ற எண், அதில் அந்த எஃப்ஐஆரை நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். அந்த எஃப்ஐஆரில் முன்விரோதத்தை காமிக்கிறாங்களே, 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த முன்விரோதத்தை காமிக்கிறாங்களே தவிர இந்த சம்பவம் இவர் அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்டினாரு விரட்டினாரு அப்படிங்கிற சம்பவம் என்னைக்கு நடந்துச்சு, எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னு அதில் இல்லவே இல்லை. ஒரு எஃப்ஐஆரில் ஒரு முக்கியமான விஷயம் எந்த நாளில் எந்த தேதியில் நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது 2மே அதில் இல்லை. அப்போ இந்த எஃப்ஐஆரை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குனாக்கா, இந்த திருநாட்டூரில் அவனை வந்து லாக் பண்ண முடியல, ஸோ ஒரு புட்டப் கேஸ், அதுவும் பாருங்கள், அதுவும் தேவேந்திர குல சமூகத்தில் உள்ள இவரோட பயணித்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை எடுத்து புகார் கொடுக்க வச்சு அதில் லாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏன் வந்து மாயாண்டி கொலைக்கும் இவங்களுக்கும் கண்ணபிரான் அண்ணனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஏன் தொடர்பு படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கண்ணபிரான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பசுபதி பாண்டியன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடியவர். பசுபதி பாண்டியனுடைய கொலையில் தொடர்புடையவர்களை மட்டும்தான் இவர் எதிரியாக பார்க்குறாரே ஒழிய ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தையும் எதிராக பார்த்ததில்லை. அதே மாதிரி வேறு எந்த தமிழ் சமூகத்தையும் இவர் எதிராக பார்த்ததும் இல்லை. வேறு கல்லர் மரவராக முடியவர் உள்பட கோனார் உள்பட யாரையும் இவர் படுகொலைக்கோ அல்லது வேறு எந்த இதுக்கும் போனதும் இல்லை, கூலிப்படையாகவும் போனதில்லை. முழுக்க நீங்கள் கண்ணபிரானை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய தலைவனை கொலை செய்தவர்கள் மட்டுமே அப்படின்னு தான் அவர் இருந்திருக்கிறார். இப்போ அவரை கொண்டு போய் இப்போ மாயாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். மறவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய கொலையில் கண்ணபிரானுடைய மச்சுனனை இவர் தான் ஆயுதம் கொடுத்து கொலை செய்ய சொன்னாருன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இப்படி கனெக்ட் பண்ணுறது நெல்லையில் மறவர்கள், குறிப்பாக மறவர்களை வந்து கண்ணபிரானுக்கு வந்து எதிராக நிறுத்துறதுக்கு காவல்துறை ஒரு சதி செய்யுது. இது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. இந்த அளவுக்கு காவல்துறை சதி செய்யுமாங்க? அப்போ வேறு என்ன நோக்கம் இருக்கணும்? நான் என்ன கேட்குறேன்னாக்கா, 2 விஷயம். காவல்துறையிலேயே இப்போ மறவர்களுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது, உளவு பிரிவுலையும் இருக்குது, வெளிப்படையான சீருடை பணியிலையும் இருக்குது. அதை நம்ம சொல்லிட்டோம். இதுதான் இந்த தொடர் படுகொலைகளை முன்கூட்டி தடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம். அவங்க தவறான தகவல்கள் கொடுக்குறதும், அவங்க குற்றவாளிகளோட தொடர்பில் இருந்து கொண்டு தூண்டி விடுறதும், இப்படி இதெல்லாம் நடக்கும். இதை நமக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியாதே தவிர அதெல்லாம் நடக்கும். அதுதான் இந்த தொடர் கொலைகளை தடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம்னு சொல்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இவங்க வேறு என்ன காரணமாக இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். அவர் கண்ணபிரான் அண்ணன் உள்ள சிறையில் இருக்கிறார்.
சரியா? வெளியில் இருக்கிறது யாருக்கா? ஆள் இல்லை. இப்போ அந்த இயக்கம் அவ்வளோ பெரிதாக ஆக்டிவ் இல்லை. எல்லாத்தையும் அந்த தன்னெழுச்சியாக உணர்வாக ஏதோ போஸ்ட் போடுறாங்களே தவிர எந்த திட்டமிட்ட நிகழ்வுகளும் இல்லாத சூழ்நிலையில் கண்ணபிரானுடைய மச்சினன் அவர் தான் வந்து இப்போ கைது செஞ்சுருக்காங்களே, அந்த தம்பி தான் வந்து அவர் கண்ணபிரானை வந்து வீடு 6 மாதம் காடு 6 மாதம்ன்ற மாதிரி இன்றைக்கி சிறையில் பாதி நாள் வெளியில் பாதி நாள்னு இருக்கிறார். இந்த சூழலில் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு குடும்பத்தினுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, ஏன்னா அவங்க கண்ணபிரானை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பணபலம் உள்ள ஒரு குடும்பம் கிடையாது. வேறு எந்த ஒரு சட்டப்படியான தொழிலோ சட்டத்துக்கு புறம்பான தொழிலோ அல்லது கூலிப்படையாக எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ராஜா தான் கூலி வேலை பார்க்குறாரு. கூலி வேலை பார்த்து அந்த பணத்தில் தான் அவங்க அக்கா தானே கண்ணபிரானுடைய மனைவி, அவங்களுக்கு வரவு செலவு பார்த்து அவர் வெளியில் வர்ற வரைக்கும் பராமரிக்கிறார். அப்போ அவர் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் மறவர் சமூகத்தினுடைய இளைஞருடைய படுகொலையில் தொடர்பு படுத்தினா இது கண்ணபிரானுடைய நெட்வொர்க்கில் நடந்த கொலை அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஏற்கனவே கண்ணபிரான் வந்து பசுதனினுடைய சம்மந்தப்பட்ட கொலையாளிகளை கொண்டதுனால புரிதலற்ற நாடார்கள் கண்ணபிரான் நாடார் சமூகத்துக்கு எதிரானவர்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவர் எந்த சமூகத்தையும் எதிராக நினச்சதே கிடையாது. இப்போ இந்த பக்கம் மறவருக்கும் எதிராக நிறுத்தியாச்சுனாக்கா கண்ணபிரானை வந்து முடக்கிடலாம். சரியா? இதுதான் வந்து காவல்துறையினுடைய ஒரு திட்டமாக இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா வேறு வெளிப்படையான எந்த தொடர்பும் இல்லையே. அவர் உள்ள 6 மாதத்தில் இருக்கிறாரு. இந்த பையன் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை கொண்டாந்து அந்த வழக்கில் ஒத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு நீ அடிச்சு கொண்டாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஒத்துக்கலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, முடிஞ்சு போச்சு. ஒத்துக்கலைன்னா விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, இவன் சம்மந்தம் இல்லைன்னு விட்டுருக்கலாம். விடலை. அது என்ன செய்கிறாங்க, சொந்த சமூகத்துக்குள்ளே அதுவும் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பணி செய்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை எடுத்து ஒரு புகாரை வாங்கி இப்போ கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரும் என்னைக்கு நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, எந்த தெளிவான இதுவும் இல்லாமல் போட்டு முழுக்க இந்த ராஜாவை கைது பண்ணணும்னு முன்கூட்டியே திட்டமிட்டுட்டாங்க. அதனால் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு கொலை வழக்கில் சிக்க வைக்க பார்க்குறாங்க. அவர் உயிரே போனாலும் நான் செய்யாததை ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ ஏதாவது ஒரு வழக்கில் ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா வெளியில் கைது பண்ணிட்டாங்கன்ற செய்தி ஊடகங்களில் போயிடுச்சு. அவங்க சகோதரி கதறி அழுது காணொலி போட்டுட்டாங்க. அப்போ திருப்பி வெளியில் விட முடியாத ஒரு சூழலில் இவரை பொய்யா ஒரு கொலை முயற்சி வழக்கை போட்டு இப்போ கைது நிற்கிறாங்க. அதுவும் வந்து அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதாவது இவங்க காவல் சித்திரவதைங்கிறது வந்து தவிர்க்கப்படணும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதையுமே வந்து மதிச்சது மாதிரி தெரியல. அது உண்மையிலேயே தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் அல்லது சமூக மக்கள் அப்படின்னாக்கா காவல்துறைக்கு ஒரு வரம்பற்ற ஒரு வீரம் வருது. அது ஏன்னு தெரில. ஆனால் தமிழக முதல்வர் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாரு. திராவிட மாடல் ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி, நல்ல ஆட்சி, பொற்காலம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய எந்த குற்றச்சம்பவங்களையும் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் நின்றதாக இல்லை. நன்றி சார். நன்றி சார்.